எதுக்காக தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா, பிரச்சனை வந்து நீட் கொஸ்டின் பேப்பர் அது வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்றதுதான். ஆனா பாரதிய ஜனதா அரசு, ஒன்றிய அரசு லீக்கே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் லீக்னா கொஸ்டின் பேப்பரே வெளியே போயிருக்கணும், இதுல இருக்கிற கேள்விகள் மட்டும் தான் வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, கேள்விகள் வெளியே போனா என்ன, கொஸ்டின் பேப்பர் வெளியே போனா என்ன, லீக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து அதை லீக்குன்ற வார்த்தையை நாங்கள் முதல்ல லீக்குன்னு அவங்க தான் சொன்னாங்க, ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதை விசாரிக்கிறதுக்கு கமிட்டி போட்டு அதோடைய அறிக்கை வந்த பிறகு இது லீக்கு கிடையாது, லீக்குன்ற வார்த்தையை நாங்கள் சொல்ல மாட்டோம், பார்லிமெண்ட் கமிட்டிலேயே அவங்க அதான் சொல்கிறாங்க, நாங்கள் லீக்குன்னு சொல்ல மாட்டோம், இது வந்து கேள்விகள், சில கேள்விகள் முன்கூட்டியே வெளியாயிடுச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது ஒன்று. இது வந்து மேல் மட்டத்தில், அதாவது டாக்டராக போகக்கூடிய மாணவர்களுக்கான பாதிப்பு. அது மட்டும் கிடையாது, சிபிஎஸ்சி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் தேர்வு எழுதுகிறாங்க. வழக்கமாக அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து மேனுவலாக ஃபிசிக்கலாக கையில் வச்சு திருத்துவாங்க. ஆனால் இப்போ எப்படி சிஸ்டம்னா, ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம், OSM அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, பரீட்சை எழுதிட்டு அந்த ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணிடுறது. அதை ஆசிரியர்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அவங்க திருத்தி மார்க் போடுறது. இதில் பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட்ஸ் மாணவர்கள்ட்ட இருந்தும் சரி, அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட இருந்தும். நான் சொல்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஒழுங்காக ஸ்கேன் ஆகலை, அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது, கேள்விகள் பதில்கள்லாம் இடம் மாறி இருக்குது, இப்படி பல கம்ப்ளைண்ட்ஸ் வருது. மார்க்கை வந்து மாணவர்களால் சரி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட்டு குவிஞ்சிருச்சு. அதுக்கும் ஒரு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சியில் இருக்கிற முக்கிய ஆஃபீஸர்ஸ் அவங்கள நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்படின்னா மாணவர்களிடமிருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க பேரண்ட்ஸு, நீட் எக்ஸாம், அதாவது டாக்டராக இருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்கள் பல லட்சம், 22 லட்சம் பேர், இப்படி எல்லோருடைய எதிர்ப்பு, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் ஜந்தர் மந்தரில் நடந்திருக்கு. காலையிலேருந்து 5 மணி வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு.